இப்போ மாவிலை தோரணத்துக்கு தேவையான அந்த வேஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாவே வந்து டபுள் க்ரோஷெட்ல தான் இது ஃபுல்லாவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த டபுள் க்ரோஷெட்லயே இந்த ஃப்ளவர் வந்து எம்ப்ரிஷ் பண்ண மாதிரி இந்த ஃப்ளவரை சேம் அந்த டிசிலேயே ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து இந்த வெல்கம் நோட், நமக்கு என்ன நோட் வேணாலும் எழுதிக்கலாம். நல்வரவு, வணக்கம், அது மாதிரி எந்த நோட் வேணாலும் எழுதிக்கலாம். இல்லைன்னா வெல்கம் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சில் ஃபுல்லாக எழுதியிருக்கேன். இப்போ இந்த க்ரோஷெட்டில் டபுள் க்ரோஷெட்டில் ஃபுல்லாகவே போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து குறைச்சி கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி. அப்போ நமக்கு இதில் நூல் கட்டி நம்ம தோரணம் மாதிரி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இங்கே இந்த டபுள் க்ரோஷெட்டில் முடிச்ச பின்ன இங்கே கீழையும் மேலேயும் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது மாவிலை தோரணத்துக்கு தேவையான இலைகள், அடுத்து பூ, இது தயாராக இருக்குது. இப்போ தோரணம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இலையுமே நம்ம இந்த பேஸ்க்கு கீழே வச்சு தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பு தெரியாம இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்று நம்ம வச்சு தச்சுக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்க அத்தனை க்ரோஷெட் லீஃபையும் இது மாதிரி ஈவனான ஸ்பேஸ்ல நம்ம தச்சாச்சு. எல்லாமே வந்து ஒரு க்ரோஷெட் உள்ளன் நூல் வச்சு எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஸ்டிச் போட்டு வச்சிருக்கு. இப்போ இதுக்கு மேல ரெண்டு இலைக்கு ஒரு சாமந்தி பூ வச்சுக்கலாம். க்ரோஷெட்லயே போட்ட சாமந்தி பூ, ரெண்டு இலைக்கு ஒவ்வொரு சாமந்தி பூ வச்சு இப்போ எப்படி நம்ம லீஃப் தச்சோமோ அதே மாதிரி இந்த பூவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரோஷெட் தோரணம் ரெடி ஆயிடுச்சு. இதுல மாவிலைக்கும் மேரிகோல்டுக்கும் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை செக் பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.